நினைச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். பிகாஸ் இதுல இங்க பங்கு பெற வந்திருக்கிறதுலயே பெண்களோட கூட்டம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் பெண்கள் இப்படி முன்னுக்கு வர விடாம தடுக்கிறீங்க இஸ்லாத்துல? அப்படி ஏதாவது இருக்கா? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்ல முடியுமா? அவங்க வழக்கறிஞர் அவர்கள் சத்யபிரியா அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டே கேட்கிறாங்க, ஆண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, பெண்கள் பாருங்க குறைவா தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அல்லது அது ஏதாவது விதிமுறைகள் இருக்குதான்னு கேட்கிறாங்க. பெண்கள் சபைகளுக்கு வருவதை பற்றி உலகத்திலேயே மார்க்க ரீதியாக மத ரீதியாக ஒரு புரட்சி செய்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த காலத்துல பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டது கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பள்ளிவாசலில் ஆண்கள் தொழுகைக்கு வருவது போலவே பெண்களும் வந்து கொண்டிருந்தார்கள். தடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதே மாதிரி பெருநாளே இந்த மாதிரி நல்ல நாட்கள் இருக்குமேயானால் அந்த நாட்கள்ல பெண்கள் கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு இயற்கையாக இந்த மாதவிடாய் போன்ற உபாதைகள் இருக்கும். அந்த நேரங்களில் அவங்க பள்ளிவாசலுக்கு வர முடியாது. பள்ளிவாசலுக்கு தூய்மையா தான் வரணும். குளிப்பு கடமையா இருக்கக்கூடியவர்கள், தாம்பத்தியில் ஈடுபட்டவர்கள் மாதவிடாய் நேரங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த பெருநாள்ங்கிற தொழுகையை திடல்ல தான் தொழணுங்கிறாங்க. திடலில் ஓப்பனான திடல்ல தொழுவுங்க. அதுல இந்த மாதவிடாய் பெண்கள் உள்பட எல்லாரும் வரட்டும், வந்து இந்த தொழுகை நேரத்தில் மாத்திரம் ஒதுங்கி கொண்டு மற்ற சந்தோஷங்களில் அவங்க பங்கெடுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதனால பெண்கள் சபைகளுக்கு வருவதோ இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை கேட்பதோ பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறதோ மார்க்கத்தில் எந்த வகையிலும் தடுக்கப்பட்டது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் காலத்தில் அவங்களுடைய கொண்டு வந்த இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரிகள் இருந்தாங்க. வலிய சண்டைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் பலவிதமான போர்க்களங்களை, யுத்தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த யுத்தத்திற்கு, யுத்த களத்திற்கு ஆண்கள் போவது போலவே பெண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். எதுக்கு அழைத்து செல்வாங்க? வாள் ஏந்திதானே யுத்தம் செய்யணும். அந்த காலத்துல வாள், ஈட்டி, வில்லு, அம்புதான் அந்த காலத்துல யுத்தம் செய்யக்கூடிய முறை. துப்பாக்கி இதெல்லாம் கிடையாது. அப்ப ஆண்கள் யுத்த களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் உள்ள நுழைந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செய்வது, தண்ணீர் கொடுப்பது, களத்தில் தேவையான உதவிகள் செய்வது, மருத்துவம் செய்வது எல்லாம் பெண்கள் தான் செய்வதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஏற்பாடு செய்து அவங்களை அழைத்து செல்வார்கள். அப்ப என்ன இதுல விளங்குது என்று கேட்டால், ஆண்கள் பங்கெடுக்கிற மாதிரி எல்லா துறைகளிலையும் பெண்களும் பங்கெடுக்கலாம். இஸ்லாம் அதை தடுக்கவே இல்லை. ஆனால் குறைவா வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. குறைவா வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம், நான் கேட்கிறேன், முஸ்லீம் அல்லாதவங்களை வச்சு கேட்கிறேன். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட டோக்கன் மாத்திரம் 30 பேர் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு 150 பேராச்சும் வந்திருப்பீங்க. 150 பேர் தனியா தான் வந்திருக்கிறீங்க. முஸ்லீம்கள் மாத்திரம் அப்படி வரல. முஸ்லீம் அல்லாதவங்க கூட அந்த 150 பேர் தங்களுடைய குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு வரல. அப்ப பெண்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு வராம இருப்பது பொதுவாக எல்லா மனுஷன்டையும் உள்ளதா இருக்கிறது. முஸ்லீம்கிட்ட இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரே ஒரு வழக்கறிஞர் மாத்திரம் அங்க தென்படுறாங்க. மொத்தத்தில் டோட்டலா எல்லாரையும் சேர்த்து பார்த்தா கூட அவங்க தான் வந்திருக்கிறாங்க கேள்வி கேட்பதற்கு. அப்ப முஸ்லீம் அல்லாதவங்க கேள்வி கேட்பதற்கு நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தும் கூட முஸ்லீம் அல்லாத ஆண்கள் 150 வந்திருக்கிறீங்க, முஸ்லீம் அல்லாத பெண்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இது இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் இது பார்க்கறது இல்ல. பொதுவாகவே பெண்கள் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கிறான்னு நினைக்கிறதா, அல்ல பொதுவாகவே ஆண்கள் அப்படி நடக்கிறாங்கன்னு இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் இஸ்லாம் அதை தடுக்கவில்லை. அதுக்கு தான் எங்க நோட்டீஸ்ல நாங்க போட்டிருந்தோம், பெண்களுக்கு இடவசதி உண்டுன்னே போட்டிருந்தோம். அந்த இன்விடேஷன்ல என்ன பண்ணிருக்கு, பெண்களுக்கு உண்டு நாங்க அறிவிப்பு செஞ்சிருந்தோம். அப்படி இருந்தும் கூட அவங்க ஒரு கம்மியான அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, இங்க தமிழ் பேசுற மக்கள் தானே கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல உள்ள தமிழ் பேசுற மற்ற சமுதாய பெண்கள் வரக்கானோம். இது ஒரு ஆர்வத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி குறைவானவர்கள் வர்றாங்க. ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாமிய நெறிமுறைக்கு உட்பட்டு உடை அணிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வரலாம், சபைக்கெல்லாம் வரலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. என்ன ஒரு தடை இருக்குன்னு கேட்டா, ஒரு இப்படி உட்கார்ற முறை இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல ஆம்பளை பக்கத்துல பொம்பளைன்னு உரைச்சிக்கிட்டு இது மாதிரியாக உட்கார்வதை மார்க்கம் அனுமதிக்கல, இஸ்லாம் அனுமதிக்கல. ஏன்னா ஏதாவது ரசாபாசம் ஏற்பட்டுறேன், ஆம்பளை எப்போது ஏதாவது சில்மிசம் பண்ணி விட்டுருவான், இருட்டு தின்னு கரண்ட் வச்சுன்னு வைங்க, பக்கத்தில் உள்ள ஆளு கிள்ளுவான்,
இவன் ஆம்பளை எப்பவுமே சேட்டை பண்ணி விட்டுருவான். அது ஒரு நல்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒரு பொம்பளை கத்திச்சுன்னு வைங்க, கிள்றான் முடிஞ்சு போச்சு, நிகழ்ச்சியை கேட்கல. அப்ப அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெண்கள் தனியா இருப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, பக்கத்து பக்கத்துல ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு இருக்காம தனித்தனியா இருக்கணும் என்பது மாத்திரம் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை தவிர பெண்கள் வரக்கூடாதுலாம் இஸ்லாம் சொல்லல. ரசூல் நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு சமூகத்துல எங்க சமுதாயத்துல அறியாமையினால கேரளாவுல தமிழ்நாட்டில எல்லாம் பெண்களை பள்ளிக்கு அனுமதிக்கிறது இல்ல பல பள்ளிவாசல்கள். அது தப்பான காரியம். அதை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவில் அனுமதிக்கிறாங்க. ஹஜ்ஜில போய் ஆண்களும் பெண்களும் ஒன்னா தான் போய் என்ன செய்றாங்க, ஹஜ்ஜிங்கிற பள்ளிவாசல்லே சிறந்த பள்ளிவாசல் நாங்கள் மதிக்கக்கூடிய மக்காவில் உள்ள பள்ளிவாசல். அந்த பள்ளியில ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க, ஒன்னா தான் தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் கட்டின பள்ளிவாசல் இரண்டாவது பள்ளிவாசல், அதுல ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க. எங்க மக்களுடைய அறியாமையின் காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அவங்க தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டி நபிகள் நாயகம் சொன்னதை காட்டி அதை திருத்தி இப்ப நாங்க தமிழகத்துல ஒரு எங்க முயற்சியில ஒரு 55 பள்ளிவாசல்கள்ல பெண்கள் வருவதற்கான ஏற்பாடு செஞ்சு முடிச்சிருக்கிறோம். எல்லா பள்ளிவாசல்களும் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதான் அதற்கான பதில். என்னுடைய ஊர் தூத்துக்குடி. என்னுடைய பேர் செல்வின். நான் எர்ணாகுளம் டவுன்ல பிளாஸ்டிக் ஹோல்சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஸ்லாமியத்துல 5 நேரம் பள்ளிக்கு போறாங்க, ரம்லான் மாசத்துல கரெக்டா நோன்பு பிடிக்காங்க, 2வது சக்காத்து கொடுக்காங்க, அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. முஸ்லிம் சந்தர்கள் எத்தனை திருமணம் வேணாலும் முடிக்கிறாங்களா, அதை பத்தி தான் கேள்வி கேட்க. சரி, அதாவது தொழுகை நடத்துறாங்க, அது ஓகே. நோன்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. என்ன பேர் சொன்னீங்க? தூத்துக்குடியை சேர்ந்த செல்வின். தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரர் செல்வின் என்ன கேட்கிறாருன்னா, தொழுகை நோன்பு சக்காத்து இதெல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனா முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் பண்றாங்க, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப முஸ்லீம்கள் பண்றதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது முஸ்லீம்கள் பண்றதை பற்றி ரெண்டாவது வருவோம். நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்த ஒரு ஆண் ஒன்றுக்கு மேல திருமணம் செய்வதை எல்லா காலகட்டங்களிலையும் எல்லா மதங்களையும் அனுமதித்து வந்தார்கள். நபிகள் நாயகம் தான் முதல்ல இந்த பர்மிஷனை கொடுக்கல. நபிகள் நாயகம் பிறந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்க சமூகத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை முதல்ல கொண்டாந்து திணிக்கல, இருக்கிறத நெறிப்படுத்துறாங்க. அது நெறிப்படுத்துறாங்க. எப்படி படுத்துறாங்க? உனக்கு தேவை என்று ஏற்பட்டால், கண்டிப்பாக உனக்கு ஒரு வாழ்க்கை தேவை என்று ஏற்படுமையானால் வப்பாட்டிய வச்சுக்கிறாம, விபச்சாரம் பண்ணிராம, சட்டப்படி மனைவி ஆக்கிக்க, மனைவியாக்கி மனைவிக்கு உள்ள எல்லா உரிமையும் கொடு என்று நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு நெறிமுறையை கொண்டு அதை அமுல்படுத்தினாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதை ஏன் நபிகள் நாயகம் தடை செய்யாம அனுமதிச்சாங்க? தடை செஞ்சிருக்கலாம்ல. நபிகள் நாயகம் தடை செஞ்சா முஸ்லிம்களை உடனே ஏற்றிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்றக்கூடிய ஒரு நடைமுறை உலகத்தில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அதை நெறிப்படுத்துறதுக்கு பதிலா தடுத்திருக்கலாமே என்று ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் ஏற்படும். அதுக்கு நான் தத்துவ ரீதியாக சில செய்திகளை சொல்றேன், நடைமுறையில் என்ன நடக்குது என்பதை சொல்றேன், நீங்க அதோட உண்மை விளங்கிடுவீங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு உடை எப்படி தேவை இருக்கிறதோ அது மாதிரி அந்த இல்லற சுகம், உடல் சுகம், அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அது தேவை. அது தேவையில்லாதவர்கள் 1000 லட்சத்துல 1 இருப்பார்கள். அந்த மாதிரி உணர்வுகள் இல்லாதவர்கள் அது ஒரு படைப்புல குறைவுபடுத்து, அதை கழிச்சிருங்க. பொதுவாக எடுத்துக்கொண்டோமையானால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை. அப்ப எல்லாருக்குமே இந்த ஒரு தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ஆண்களுக்கும் ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும், எல்லா பெண்களுக்கும் அது மாதிரி கிடைக்கணும். எல்லாருக்கும் அப்படி கிடைக்கணும்னு சொன்னா ஆணும் பெண்ணும் சம எண்ணிக்கையில் உலகத்தில் இருக்கணும். சம எண்ணிக்கையில் இருந்தால்தான் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணு கிடைக்க முடியும். அப்ப பெண்களுடைய எண்ணிக்கை தாறுமாற போய் ஆண்கள் எண்ணிக்கை குறைஞ்சுன்னு வைங்க, அப்ப என்ன வரும்? ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒருத்தனை தான், ஒருத்தன் மூலமா தான் அந்த இன்பத்தை அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். ஆனால் நீங்க உலகத்தில் பார்த்தீர்களேயானால் 1-2 நாடுகளை கழித்து விட்டு பார்த்தால் உலகம் முழுவதுமே ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறது. இத்தனைக்கு சிசு கொலையெல்லாம் பண்ணி, குழந்தை பெற்றவன பொம்பளை பிள்ளையெல்லாம் காலி பண்ணி, கருவுளைய ஸ்கேன் பண்ணி பார்த்து, கருவுளைய சமாதி வச்சு க்ளோஸ் பண்ணி, இதெல்லாம் நடந்த பிறகும் பார்த்தாலும் ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இதுதான் உலகத்து புள்ளி விவரம். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க ஒரு தெருவில் வசித்தீர்களே ஆனால் உங்க தெருவில் அப்படியே ஒரு 25 வீட்டை, ஒரு 50 வீட்டை கணக்கு வச்சுக்கிறீங்க.
50 வீட்டுல உள்ள குழந்தைகளை கணக்கெடுங்க, சிறுவர் சிறுமிகளை எடுத்தீங்கன்னு சொன்னா 15 சிறுவன் இருந்தான்னு சொன்னா 25 சிறுமி இருப்பாங்க. இப்படி கண்ணை மூடிட்டு அப்படி எடுத்து பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு இங்கிட்டு ஒரு 5 வீடு, இங்கிட்டு ஒரு 5 வீடு, ஏத்தாப்புல ஒரு 10 வீடு பார்த்து கணக்கு பண்ணீங்கன்னா யாரு எண்ணிக்கை கூட இருக்கு உலகத்துல? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. பாயிண்ட் 1 பிறப்பு விகிதம். இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருமணத்திற்கு தயாராகும் வயது எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு ஆம்பளை ஒரு 25 வயசுலாம் தயாராகணும். பொம்பளையை பொறுத்த வரைக்கும் அவங்க 13, 15 தயாராகிடுறாங்க. இவங்க என்னதான் உலகத்துல சாரதா சட்டம் அந்த சட்டம் போட்டாலும் நடைமுறையில 16, 17, 18க்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதி என்ற நிலையில் தான் ஒரு 80% மக்களுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்களை விட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ரெடி ஆயிடுறாங்க.